ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு புது துணி, பட்டாசு, ஸ்வீட்டு எல்லாம் வச்சு நம்ம காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சுங்க. கறி குழம்புக்கு மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வதக்கிறதுக்கு நம்ம ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 10 லவங்கம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, துண்டு இஞ்சி, 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, 6 பட்டை, 1 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, 20 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் வதங்கி வருதுங்க. இதுலேயே ஒரு அரை மூடி தேங்காய் நம்ம போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இது இப்போ ஆறட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தாளிச்சிக்கலாங்க. இதில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி கறிக்கடையில் செம்ம கூட்டாங்க. இப்போ காலையிலே நேரமாக போய் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கழுவி வச்சா நம்ம மட்டன் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. இதுலேயே அரைச்சி வச்சா மசாலா வைப்போம் இதில் போட்டுக்கலாங்க. மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். குழம்பு கொதி வந்துருச்சுங்க. இதை இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு இது ஒரு 5 விசில் வரட்டுங்க. வாங்க, கறி குழம்புக்கு இட்லி நல்லாயிருக்கும். இட்லி ஊற்றிக்கலாம். வாங்க, விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே கலந்து விடுங்க. மட்டன் குழம்பு கொதிச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பொடியே நறுக்கினா கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தட்டி கலந்து விடுங்க. குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க, மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், பஞ்சு போல் வெந்துருச்சுங்க. அப்படியே கறி குழம்பு எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டு தீபாவளி ஸ்பெஷல் பாதாம் ஸ்வீட்டு, மைசூர் பாக்கு, குண்டு குண்டு குலாப் ஜாமுன், முறுக்கு, தட்டு வடை, அதிரசம், சுட சுட முட்டை தோசை, சுட சுட இட்லிங்க, சுட சுட மட்டன் குழம்புங்க. அப்படியே 4 இட்லி மேலே ஊற்றி சுட சுட அப்படியே இட்லி பிச்சுங்க. மட்டன் குழம்புல அப்படியே தொட்டுங்க. இட்லி அப்படியே பிச்சுங்க. மட்டன் குழம்புல தொட்டுங்க. மட்டன் பீஸ் அப்படியே வச்சு வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீட்டு தீபாவளி ஸ்பெஷல் டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.